பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இன்றைக்கு மனைவிமார்களுக்கான ஒரு அற்புத வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் எல்லாருமே நாம் கீழ்ப்படிய வேண்டும். விசேஷமாக மனைவிகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இந்த எபேசியர் நிருபத்திலே திட்டமாய் தீர்க்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆதி காலத்திலே தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது அங்கே ஏவாள் ஒரு கீழ்ப்படியாமையின் காரியத்தை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பாவத்திற்கான முதல் வழிகளாய் இருக்கிறது. ஸ்திரியானவள் அந்த நாட்களிலே ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஆதாமின் எலும்பும் சரீரத்திற்கும் ஒத்துமையான அந்த ஏவாள் தன்னுடைய வாழ்விலே தேவனுடைய சத்தத்திற்கு அவள் முழுவதுமாய் கீழ்ப்படிந்திருந்தால் இன்றைக்கு மனுக்குலம் பாவம் என்கிறதான பள்ளத்தாக்கிலே விழுந்திருக்க முடியாது. தேவனுடைய திட்டம் எப்படியோ இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு அவளுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் கிறிஸ்து அதற்காக தம்மையே முழு மனுக்குல பாவத்திலிருந்தும் விடுதலை தரும்படி அர்ப்பணித்தார், தன்னை அர்ப்பணித்தார். இங்கே பார்க்கிறபடி மனைவிமார்கள் தன்னுடைய சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சில குடும்பங்களை பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சகோதரிகள் செய்கிறதான இன்னல்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் கணவனை காயப்படுத்தக்கூடியதும் கணவனுக்கு எதிராய் கொடி பிடிக்கக்கூடியதும், சிலர் அவருடைய தாய் தகப்பன்மார்கள் சொல்லுகிறதை கேட்டு கணவன்மாரை அப்படியே ஓரம் கட்டுவது போல தாய் வீட்டு காரியங்களை முன்னிறுத்தி அல்லது தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுகளை முக்கியப்படுத்தி அதிலே தன்னுடைய கணவனை இணைத்து இப்படி அநேக காரியங்கள் குடும்பங்களிலே மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒருவர் சார்ந்து பேசுவதற்கு அல்ல, எல்லோரையும் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஸ்திரியானவள் கிறிஸ்துவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கக்கூடிய நபர். என்ன கிறிஸ்துவுக்கு அங்கத்தை வகிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து
ஸ்திரீகளுக்கு ஒரு மரியாதையை எல்லா இடங்களிலேயும் கொடுத்திருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் ஸ்திரீகளையும் முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் மரியாளை தேவ தூதர்கள் வாழ்த்துகிறார்கள், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பெண்களுக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். சகோதரிமார்களே, உங்கள் கணவனுடைய மனம் தொய்ந்து போன நேரங்களிலே, ஒருவேளை அவருடைய தப்பிதங்கள் அல்லது நீங்கள் தாங்க முடியாத காரியங்கள் அவர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கலாம், செய்திருக்கலாம். அவைகளையே எப்பொழுதும் நம் நினைவில் வைத்து சொல்லுவார்கள் அல்லவா, தேளை போல கொட்டுகிறார்கள் என்று. அப்படிப்பட்ட காரியங்களை சகோதரிகள், மனைவிமார்கள் செய்யாதபடிக்கு உங்கள் நடக்கைகளினாலே உங்கள் சொந்த புருஷனை அன்பினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. உங்களுடைய வார்த்தை உங்கள் கணவன்மார்களை தேற்றக்கூடியதாய் கடந்து வரும். உங்களுடைய வார்த்தையானது அவர்களுக்கு ஒரு உந்துதலையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதான காரியமாக விளங்கும். நீங்கள் எதிர்மறையான காரியங்களை விட்டு விலக்கி அவர்களுக்கு நேராக உணர்த்தக்கூடிய காரியங்களை நீங்கள் பேசுங்கள். சந்தோஷமாய் வாழ்க்கை மாறும், சமாதானமாய் வாழ்க்கை நிற்கும். அவருடைய வாழ்க்கையில் ஸ்திரீகள் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய கீழ்ப்படிதலும் அவர்களை தூக்கி நிலைநிறுத்தும். அவருடைய வாழ்விலே பெரிய நன்மைகளை அவர்கள் உங்கள் நிமித்தம் அனுபவிப்பார்கள். அந்த நன்மை உங்களை சார்ந்தே அது இருக்கும் என்பது நிச்சயமாகிய ஒன்று. இந்த வசனத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைகளிலே வாழ்ந்திருந்தாலும் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் பயபக்தியோடு உங்களுடைய கற்புள்ள நடக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை பேசினால் நேரம் அதிகமாகும். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமான ஒன்று. உங்களுடைய புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் கணவன்மாருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.